நாட்டின் அனைத்து பிரிவினரையும் பொருளாதார செயல்பாட்டில் ஈடுபடுத்தும் நோக்கில் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பது தொடர்பாக நிதி அமைச்சின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற முதற்கட்ட கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். இதன்போது செயற்திறனுடனும் திறமையாகவும் பொருளாதார செயல்முறையை கையாளுகையில் பொது போக்குவரத்தை நிறுவுவதன் முக்கியத்துவம் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட நிதியை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்தும் ஆராயப்பட்டுள்ளது. அத்தோடு பொது போக்குவரத்தை வலுப்படுத்த அரசாங்கம் எவ்வாறு தலையிட வேண்டும் என்பது குறித்தும் அதற்கு வசதிகள் அளிப்பதற்கான நடவடிக்கை தொடர்பாகவும் இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. கடந்த அரசாங்கங்களில் பன்முகப்படுத்தப்பட்ட நிதிக்காக பெருமளவு நிதி ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அந்த பணம் பயனுள்ள திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படவில்லை எனவும் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியை தேசிய திட்டங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் வழங்குவது குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை மேல்தளத்தில் உள்ள பொருளாதாரத்தை கீழ்மட்டத்திற்கு நகர்த்த வேண்டும் என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனைத்து பிரதேசங்களுக்கும் பிரிந்து செல்லக்கூடிய ஒரு பொருளாதார திட்டத்தை தயாரிப்பதன் முக்கியத்துவத்தையும் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். தற்பொழுது அமுலில் இருக்கும் நிவாரணம் வழங்கும் முறையில் குறைபாடுகள் உள்ளதாகவும் அவற்றை அடையாளம் கண்டு நிவாரணங்கள் தேவையான சமூகத்தை சரியாக அடையாளம் கண்டு அந்த செயல்முறையை விரைவுபடுத்த வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி குறிப்பிட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.